Come meet Scuba Ganesha at VGP Marine Kingdom from 15th September till 18th September. 5 appearances daily. மினி ஸ்டுடியோ வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் விஷால் மற்றும் எஸ்.ஜே. சூர்யா நடிக்கும் மார்க் ஆண்டனி வெற்றி நடை போடுகிறது. அப்பா இருக்கும்பொழுது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அப்பா போட்டு நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றேன். நீங்க அப்பா போயாச்சு, வாட் இஸ் இட்? ஏன் ஒரு ஆக்டரோட வாழ்க்கை டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு விஷயம். திருப்பி நீங்க பழைய விஷால ஒரு ஸ்டூடெண்டா மாறிட்டீங்க, சரிங்களா? அப்படியே போயிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் உதய் சார். ஏன்டா அப்பா பேரை பயன்படுத்திக்கவே மாட்டேங்கிற? கிருத்திகாமா. கிருத்திகா என் தங்கச்சி, எல்லாமே சண்டை போட்டிருக்கோம் 2000. கிருத்திகா கிட்ட 20 வருஷம் கழிச்சு நீ என்கிட்ட சொல்லுவ. ஸோ விஷால் டு விஷாலே கேட்டுக்கணும்னா என்ன கேட்பீங்க? ஏன்டா பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கிற, கோ எஜுகேஷன் ஸ்கூலில் பண்ணுறான், காயத்ரி, புஷ்பா, அஞ்சலி, மதுவந்தி அப்படின்னு சொல்லும்போது டேய் உனக்கு பசங்க பேரே தெரியாதான்னு கேட்டாங்க. சாப்பாடு போடுற விஷயம் நான் கற்றுக்கிட்டது, நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், விஜயகாந்த் அண்ணன், கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம். அந்த தங்கச்சிங்களும் கேட்டாங்க, ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நீ எப்போனா வந்து அண்ணியை கூட்டிகிட்டு வரேன், நானும் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதா இல்லை சார், நான் வந்து சாப்பாடு போட்டிருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார், ரொம்ப நம்ம மனசு நிறைவாக இருக்குது சார். சொல்லணும்னு வந்தேன், எதுவும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அண்ணா. அப்பா இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அப்பா போட்டு நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அப்பா போயாச்சு, வாட் இஸ் இட்? ஏன் என்ன பக்குவம் வரணுங்க. கல்யாணன்றது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. நீங்கள் திடீர்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஐயோ என்னடா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பண்ணக்கூடாது. அண்ட் புரிதல் இருக்கணும். அதே சமயத்தில் எல்லா விஷயங்களும் இட்ஸ் த நெக்ஸ்ட் பிக் ஸ்டெப் இன் யுவர் லைஃப், நாட் ஜஸ்ட் ஃபார் 1 year, ஃபார் லைஃப் லாங். அது நல்லது கெட்டது எல்லாமே ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு கம்பேனியன் இருக்கணும், புரிஞ்சிக்கணும். அதே சமயத்தில் ஒரு நடிகனா, ஒரு ஆக்டருக்கு வந்து எப்போவுமே ஒரு டிசபிலிட்டின்னு தான் சொல்லுவேன். ஒரு ஆக்டரோட வாழ்க்கை டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு விஷயம். எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சு கண்டிப்பாக கடவுள் வந்து அந்த ஒரு விஷயம் எனக்காக எழுதப்பட்டது இருக்குன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, அதை ஞாபகம் வச்சு டக்குன்னு கேட்டுக்கலாம் தான் கேட்டேன். பேக் டு மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனி அப்படின்னமோ அந்த டைம் மிஷின் பற்றி நம்ம நிறைய பார்த்ததுனால எனக்கு ஒரு சில கேள்விகள். இப்போ ஒருவேளை திருப்பி நீங்கள் பழைய விஷால ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டீங்க, சரிங்களா? அப்படியே போயிடுங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற நேம், அவங்க கிட்ட நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு கேள்வி கேட்குறோன்னா என்ன கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் உதய் சார். ஏன்டா அப்பா பேரை பயன்படுத்திக்கவே மாட்டேங்கிற? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 பேர் ட்ரிபிள்ஸ் போனோம், அதுவும் கலைஞர் கோபால்புரம் அந்த மெயின் ரோட்டில் தான் மாட்டிக்கிட்டோம். கான்ஸ்டபிள் வந்து அவர் முறையாக கேட்குறாரு, என்னப்பா ட்ரிபிள்ஸ் போகிறீங்க, ஃபைன் கட்டுங்கன்னு. பின்னாடி இருந்து தூண்டி விட்றேன், டே சொல்கிறா அங்கிள் பேர் சொல்கிறான்னு. இல்லை நாங்கள் சொன்னால் அதுக்கப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து இவன் வந்து இல்லை மச்சி ஃபைன் கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல. ஸோ நான் நிறைய முறை அதை சொல்லியிருக்கேன். எங்கேயுமே வந்து அவங்க அப்பா பேர் பயன்படுத்தினதே இல்லை. அவங்க பவர் இருக்கும்போதும் சரி, இல்லாத போதும் சரி, என்றைக்குமே வந்து அவங்க தாத்தா பேரோ அவங்க அப்பா பேரோ வந்து முன்னிட்டு செயல்படுத்தினதே இல்லை இந்த விஷயமும். சூப்பர். ஸோ அடுத்தது கிருத்திகா மேம். கிருத்திகா என் தங்கச்சி, எல்லாமே சண்டை போட்டிருக்கோம் 2000. கிருத்திகா கிட்ட 20 வருஷம் கழிச்சு நீ என்கிட்ட சொல்லுவ, நான் கரெக்டான பையனை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு நான் அப்போ சொல்லியிருக்கோம், அப்போவும் சொல்லியிருக்கோம். பிகாஸ் எல்லாம் ஒரே கேங் தான் நாங்கள்லாம். ஸோ விஷால் டு விஷாலே கேட்டுக்கணும்னா என்ன கேட்பீங்க? ஏன்டா பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கிற, கோ எஜுகேஷன் ஸ்கூலில் பண்ணுறான், எல்லாம் திரும்பி பார்த்தா பாய்ஸாக தான் இருக்காங்க, போடா போய் கோ எஜுகேஷன் ஸ்கூலில். ஏன்னா எனக்கு காலேஜில் வந்து விஸ்காம் படிக்கும்போது என் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வந்து கோ எஜுகேஷன், மொத்த காலேஜ் வந்து பாய்ஸு. ஸோ நான் ஃபஸ்ட்டு டே போகிறதுக்கு முன்னாடியே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து மச்சி எனக்கு அந்த பொண்ணோட இன்ட்ரடக்ஷன் வேணும், எனக்கு அந்த பொண்ணோட இன்ட்ரடக்ஷன் வேணும், அந்த பொண்ணோட இன்ட்ரடக்ஷன் வேணும்னு சொல்லிட்டாங்க. கிளாஸுக்கு போகிற நாள் இன்ட்ரடக்ஷனு, எல்லோரும் அவங்கவுங்க கிளாஸ்மேட்ஸ் பேரை சொல்லுங்கள் ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க. நீ ஃபாதர் ராஜநாயகம், அவரு கொடுத்த ஃபாதர் ராஜநாயகம் கொடுத்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் முதல்ல நாடகத்தில் நான் நடிச்சு செங்கல்பேட்டில், அதுதான் எனக்கு ஊக்கம் கொடுத்தது நடிகன். அவரும் ஒரு காரணம். ஒரு கைடு, ஃப்ரெண்டு, ஃபிலாசபர், டீச்சர், எல்லா வகையிலையும் ஒரு ஃப்ரெண்ட், எல்லா வகையிலையும் என்னை வந்து செட் யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங் கிரேட் இன் த சொசைட்டி, அது டெஃபினட்டாக உனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு முன்போக்கு லைக் ஃபார்வர்ட் திங்கிங் மாதிரி. ஸோ அந்த டைமில் வந்து நீ நில்லு, உன் கிளாஸ்மேட் பேர் சொல்லுன்னு சொல்லும் போது காயத்ரி, புஷ்பா,
அஞ்சலி, மதுவந்தி அப்படின்னு சொல்லும்போது, டேய் உனக்கு பசங்க பேரே தெரியாதான்னு கேட்டார். இல்லை எனக்கு இப்போ தான் இனிமேல் தான் தெரியும். அந்த மாதிரி அந்த டைம் போனேன்னா டெஃபினட்டாக ஸ்கூலில் வந்து மாற்றிப்பேன் நான். ஆனால் உதயாலாம் மாதிரி நண்பர்கள் கிடைச்சிருக்காது எனக்கு. கண்டிப்பாக. அண்ட் இவர் வந்து நானா இப்போ ஒரு டக்குன்னு யோசிச்ச ஒரு நேம் தான் ஆர்யா. ஏன்னா இப்போ ரொம்ப கல்யாணம் ஆகி லைஃப்பில் செட்டில் ஆகிப்பா என்ன ஆர்யா இப்படி ஃபேமிலி அப்படி எடுத்துகிட்டு போகிறாரு. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஸோ ஆர்யா கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாயிஷா என் தங்கச்சி வந்து அவனை வந்து டோட்டலாக மாற்றி அவனை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பா அம்மா விட எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஒவ்வொரு வாட்டி அவங்கள சந்திக்கும் போது. 2 பேரும் ஒரு அழகான இப்போ பெண் குழந்தை இப்போ பிறந்திருக்கு அவங்களுக்கு. சொல்லணுன்னா என்ன சொல்லுவேன், மச்சி நீ ஒரு வேளை சைக்கிளிங் போகிறதா இருந்தால் ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து சைக்கிளிங் பண்ணுறா, அட்லீஸ்ட் உனக்கு காசாவது வரும். ஏன்னா அவன் 100 கிலோமீட்டர் போகிறான். கட்சி கொடி மாட்டிட்டு போனால் அட்லீஸ்ட் பிரச்சாரம் மாதிரி இருக்கும்ல. 2 in 1 ஆகிடும் அப்படின்றாரு. சூப்பர் சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான், புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான், பேரை சாய்க்கா பல யானைகள் சென்ற போத நீ சிங்கம்தான். ஐ திங்க் எத்தனையோ அம்மா அப்பா எல்லாரையும் சந்திச்சிருக்கீங்க. அந்த ஒரு மொமெண்ட் சொல்லுங்கள். இல்லை அவங்களோட ஆசீர்வாதம் அதான். என்னோட தொடக்கமே என்னோட நாள் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வந்து காலையில் 7 மணிக்கு ஃபஸ்ட்டு இதில் தான் தொடங்குவேன். அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்தது வந்து இவங்கக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் ஏழை ஆர்ஃபனேஜ் போயிட்டு அப்புறம் அடுத்தடுத்த விஷயம் பண்ணுவோம். இது நான் கற்றுக்கிட்டு, இது சாப்பாடு போடுற விஷயம் நான் கற்றுக்கிட்டது நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். எனக்கு பிடித்த நடிகர் அரசியல்வாதி விஜயகாந்த் அண்ணன், கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஏன்னா நான் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கேன், அவர் வந்து அவரோட ஆஃபீஸ் வாசல் எப்போவுமே திறந்து கிடக்கும். 4 பேர் சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுற உதவி இயக்குநர்களாகட்டும் யாராக இருந்தாலும், ஏன் அலுவலகத்துக்கு வர யாராக இருந்தாலும் பட்னியோடு வர யாராக இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு சோறு போட்டு தான் அனுப்பணும் அப்படின்னு கட்டளை விதிப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். தெரியாத ஒரு நபர் வந்து அவங்களுக்காக 4 சமையல்காரன் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் எங்கள் ஆட்களும் கூப்பிட்டு எவ்வளோ செலவாகுது, ஒரு 2 சமையல்காரனை சமைக்க சொல்லு, நம்ம ஆஃபீஸ்க்கு யார் வர்றாங்களோ அதே மாதிரி கேப்டன் அண்ணன் பாணியில் எனக்கு நான் வந்து தெரியாது, எனக்கு அவங்க யார் என்ன எந்த ஜாதி மதம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட்னியாக வராங்களா, சோறு வேணும்னு கேட்டாங்களா, சாப்பாடு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து அவங்கள வந்து வயிறு நிரம்பி போகணுன்றது தான் என்னோடய ஆசைன்றது நான் அவருக்கு பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுதான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு நிகழ்ச்சி, இப்போது ஆர்யாவோட பிறந்தநாள் இல்லை கார்த்தியோட பிறந்தநாள் இல்லை என் நண்பர்களோட பிறந்தநாள், க்ளோஸ் நண்பர் யாராக இருக்கட்டும், நான் யாருக்குமே நான் இன்னி வரைக்கும் கிஃப்ட் வாங்கினதில்லை. அது என்ன செலவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ நான் அந்த குறிப்பிட்ட ஒரு 2-3 ஆர்ஃபனேஜஸ்க்கு வந்து சாப்பாடு போட்டு அந்த ரெசீட்டை வந்து அவங்களோட வீடியோ, அவங்கள வாழ்த்துற மாதிரி ஒரு வீடியோ வந்து கிடச்சி அவங்களுக்கு வந்து நான் கிஃப்டாக கொடுத்துருவேன். இதுதான் வந்து தயவுசெய்து என்னை தப்பாக நினைக்காத. நான் வாட்சோ இல்லை வந்து எது வேணாலும் வாங்கலாம், ஆனால் இதை விட ஒரு பிளெஸ்ஸிங் வந்து யாருக்குமே கிடைக்காதுன்னு சொல்லி நான் கிஃப்டாக அந்த ரெசீட் கொடுத்துருவேன், அந்த வீடியோ அனுப்பி விட்டுருவேன். ஸோ லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஃபாலோட் தட் ஆல்சோ. எஸ்.ஜே. சூர்யா சார் ஹஸ் ஃபாலோட் தட். என் பிறந்த நாளுக்கு அவர் 10,000 ரூபாய் செலவு பண்ணி சாப்பாடு போட்டு எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டார். சார் நான் உங்கள் பாணியில் வந்து நானும் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதா இல்லை சார், நான் வந்து சாப்பாடு போட்டிருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார், ரொம்ப நம்ம மனசு நிறைவாக இருக்குது சார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. செயின் ரியாக்ஷன். இப்போ நான் மட்டும் 2 கைகளோட ஓரளவுக்கு தான் பண்ண முடியும், ஆனால் அத்தனை கைகள் சேர்ந்து வரும்போது டெஃபினட்டாக வி கேன் ரீச் அவுட் டு அ லாட் ஆஃப் பீப்புள். இது நான் கண்டிப்பாக கேப்டன் அண்ணனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். பிரேக்கிங் நியூஸ்லேயே இருந்தது உங்களோட சொத்து மதிப்பு என்னன்றது. நீங்கள் சொல்லலை, ஆனால் உங்களுக்கு தெரியணும் இல்லையா அவரோட உண்மையான சொத்து மதிப்பு. உங்களுக்காக ஏவி ப்ளீஸ். கைத்தட்டல் கொடுத்துடலாம், நிஜமாவே சொல்கிறேன். அண்ட் கீப் டூயிங் இட். ஏன்னா
இப்போ நானும் அந்த கேள்வி கேட்டேன், எப்போ உங்களுக்கு கல்யாணம் கரெக்ட்டுங்களா? ஐ திங்க் கல்யாணம் அடுத்த குழந்தை தானே, அந்த எத்தனை குழந்தைங்களுக்கு அந்த படிப்பை கொடுக்குறாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ப்ளீஸ் கண்டினியூ டூயிங் ஆல் தட். வி விஷ் யூ டூ இட். அண்ட் சொல்லுங்கள், இது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். இல்லை அதான் பிறந்த நாள் அன்றைக்கி எப்போவுமே நண்பர்களோட பார்ட்டி பண்ணுறது அந்த காலகட்டம் முடிஞ்சு ஒரு அதான் சொல்கிறேனே, இவங்க எல்லாரும் வந்து என்னை அழகு பார்த்து படுத்தி என்னை வந்து 19 வருஷமாக வந்து என்னை நடிகனாக உயர்த்தி வச்சுருக்காங்க. ஸோ திருப்பி எப்படி கொடுக்கணுன்றது தான் என்னோடய நோக்கம். ஸோ அந்த வகையில் வந்து பிறந்த நாள் அன்றைக்கி எப்போவுமே ஒவ்வொரு வருடம் அன்றைக்கி பிறந்த பிள்ளைகளுக்கு வந்து மோதிரம் போடுறதோ இல்லை முதியோர் இல்லத்துக்கு சாப்பாடு போடுறதோ இல்லை, ஏன்னா நான் ஒரு நாள் தான் சாப்பாடு போடுறேன், இவங்க எல்லோரும் எனக்கு 3 வேளை சாப்பாடு போடுறாங்க. அதுதான் உண்மை. ஐ ஃபீல் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னோடய சம்பாதிப்பில் வந்து ஒரு பங்கு வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது. இதனால் நான் சில விஷயங்கள் சொல்லும் போது நிறைய சர்ச்சைகள் நடந்தது ஒவ்வொரு மாநிலத்தில். ஏன்னா விவசாயிங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க சூசைடுன்றது ஒரு ஒவ்வொரு வருடமும் கேள்விப்படுறோம். அவங்கள கஷ்டங்கள் வந்து நான் நேரில் சந்தித்து பார்த்துருக்கேன். டெல்லியாகட்டும் திருநெல்வேலியாகட்டும் எந்த இடத்துக்கு போனாலும். ஸோ அது வந்து நான் ஒரு விண்ணப்பம் வச்சேன். சரி, ஏன் வந்து ஒரு டிக்கெட்டுக்கு இப்போது என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு கவர்மெண்ட் எல்லாம் லோக்கல் பாடி டேக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, ஏன் ஒரு டிக்கெட்டுக்கு ₹1 நீங்கள் வந்து ஒதுக்கிட்டு நீங்கள் வந்து விவசாயிகள் கொடுத்தீங்கன்னா அவங்களோட கடனும் அவங்களுக்கான விஷயங்களும் வந்து எங்கள் சார்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுமே அப்படின்ற ஒரு விஷயந்தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு சரி அப்போ நம்ம முதல் முயற்சி எடுக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் அதுதான் பண்ணுறது. ஸோ அந்த படம் ஓடினதுக்கப்புறம் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுறது. ஸோ அந்த வகையில் நான் பெருமைப்படுறதை விட என்னோடய வாலண்டியர்ஸ் தேவியார் அம்மா பேரில் தேவியார் கட்டளை சார்பாக இருக்கிற அத்தனை வாலண்டியர்ஸும் அவங்க உணர்ந்து பண்ணுற வேலைகள் தான். அத்தனை நண்பர்கள் அதான் சொன்னல, வேஸ்ட் பண்ணாதீங்க காசு, இந்த புகையெல்லாம் கொடுத்து கேக்கெல்லாம் வெட்டி வேணாம். இந்த காசு ₹50 ஆகட்டும், ₹50 கூட வந்து ஒருத்தரோட வயிறு நிரப்புனா போதும், அது நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். திஸ் கிவ்ஸ் மீ செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான். இப்போ என்னை வந்து ஒரு காலேஜுக்கு அழைக்கிறாங்கன்னா நான் வருவேன், ஆனால் வந்து எனக்கு ஃப்ரீ சீட்டு நீங்கள் என்னோடய குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்பேன். கொடுத்தீங்கன்னா நான் வருவேன் காலேஜுக்கு, நான் சும்மா வர மாட்டேன். ஸோ அப்படி தான் வந்து எல்லா நல்ல மனிதர்கள் காலேஜ் ஓனர்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்குறதுனால தான் நான் அத்தனை தங்கச்சிங்களை வந்து படிக்க வைக்கிறேன். ரீசெண்டாக ஸ்டெல்லா மேரிஸில் நான் படிக்கணும், பிஏ இங்கிலீஷ் படிக்கணும்னு ஒரு பாப்பா வந்து அந்த விண்ணப்பம் பார்க்கும்போது, ஏன்னா மீனவர் சார்ந்த குடும்பம், அப்பா இல்லை, அம்மாவுக்கு வசதிகள் இல்லை, அந்த பாப்பா வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு அந்த உயர்ந்த காலேஜில். நானே ஃபோன் எடுத்து பிரின்சிபல் கிட்டே கேட்டேன், இந்த மாதிரி ஒரு சீட்டு கொடுங்க என்னோடய குழந்தைக்குன்னு. அவங்க கொஞ்சம் தயங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லைங்க, முதல் செமஸ்டர் மட்டும் பாருங்கள், மார்க் சரியாக எடுக்கலைன்னா நீங்களே அனுப்பி விட்ருங்கன்னு சொல்லி, சரி ஓகே நீ சொன்னபடி முதல் செமஸ்டர் மட்டும்தான் பார்ப்போம், ஞாபகம் வச்சுக்கோன்னு. அந்த பாப்பா செமஸ்டர் ஃபஸ்ட்டு வந்தது ஸ்டெல்லா மேரிஸில், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். பக்கத்தில் உட்கார்றப்போ பொண்ணு வந்து என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட், ஆடி காரில் வர்ற ஒரு பொண்ணு, அவள் தான் செகண்ட் வந்தா. ஸோ என் குழந்தை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தா. அவங்க கூப்பிட்டு வந்து அடுத்த வருடம் 2 சீட்டு கொடுக்குறேன், நல்ல பிள்ளைகள் இருந்தால் அனுப்புங்கன்னு. ஸோ வி ஆர் டூயிங் அவர் பெஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு. யா, த நெக்ஸ்ட் ஒன். வெவ்வேறு அம்மாக்களுக்கு பிறந்தாலும் என்னோட சொந்த தங்கச்சிகளை நான் வந்து எப்பவுமே பார்ப்பேன். இந்த வேட்டியை தயவுசெய்து மடித்து கட்ட வைக்காதீங்க மாப்பிள்ளைங்களா, என் தங்கச்சிகளை நல்லா பார்த்துக்கோங்க. பர் ஹவுஸ் ஸ்வீட். என்னன்னா லைக் இந்த ஒரு வீடியோ போதும்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா அண்ணன் ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு ஃபேமிலியில் மெம்பராக மாறுறது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ரொம்ப அழகான ஒரு தருணம், உங்களுக்கும் ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருந்திருக்கோம்ல இது. அதுதான் எனக்கு ஆத்ம திருப்தின்னு சொல்லுவேன். நான் சொன்னேன்ல, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ் இன் லைஃப். கஷ்டங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி நம்ம தங்கச்சியை வந்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்புகிறோம், அவங்கள நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து எப்போவுமே ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஆசைப்படுவாங்கன்னு. அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை,
கிடைக்கணும் அப்படின்னு நிறைய தங்கச்சிங்க வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்ற இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இதுதான். இது வந்து நான் பெருமைப்படுறதை விட நான் அதான் எப்போவுமே சொல்லுவேன், நான் சும்மா வந்து தாலி கொடுத்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அதை பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு போகிறதில்ல. ஒவ்வொரு வருஷமும் கண்காணிப்போம் நாங்கள் வாலண்டியர்ஸ், நீ எப்படி என் தங்கச்சியை பார்த்துக்கிறேன்ட்டு. அது வந்து இது சும்மா ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபுக்காக வந்து உட்காந்துருக்கேன்னு நினச்சிக்காது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். நிறைய இதுக்கு முன்னாடி வருஷங்களும் பண்ணியிருக்கோம். அந்தந்த மாவட்ட நண்பர்கள், செயலாளர்கள் எல்லாரும், உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து உணர்ந்து பண்ணுற விஷயந்தான் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இட் இஸ் ரியலி நைஸ் டு சி. அவங்க மத்தியில் உட்கார்றது ஒரு சந்தோஷம். அந்த தங்கச்சிங்களும் கேட்டாங்க, ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நீ எப்போனா வந்து அண்ணியை கூட்டிகிட்டு வரேன்னு, கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்குமான்னு. ஸோ இட் ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். பட் இதுக்கு என்ன சொல்வீங்க ப்ளீஸ்? இது ஹிட் அண்ட் ரன் கேஸில் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து அங்கிட்டிருந்து எஸ்கேப் ஆகிறது தான் பார்ப்பாங்க தவிர்த்து பின்னாடி வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகலாமா, அவங்களோட வாழ்க்கை என்னன்றது பல்வேறு இன்சிடென்ட்ஸ் நடக்குது. இந்த கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்களுக்கு பெயில் கிடைச்சிது. நான் வந்து இதே மாதிரி இன்னொருத்தரும் இதே மாதிரி ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸில் வந்து அவங்க இறந்துட்டாங்க. அந்த குழந்தைங்களோட அப்பா இறந்துட்டாங்க. தெரிஞ்ச பையன்தான். பெயில் வாங்கி வெளில வந்துட்டாப்புல. நான் கூப்பிட்டு சொன்னேன், அந்த பிள்ளைங்கள் வந்து ரோட்டில் நிற்கிறாங்க இன்றைக்கி, வாழ்வாதாரம் இல்லாமல், ஏதாவது பண்ணி கொடுன்னு சொல்லும் போது யோசித்தாங்க, சரி எதுக்கு நம்ம போய் இன்னொருத்தர்கிட்ட கேட்கணும், நம்மளே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் வந்து ஐ திங்க் இந்த பாப்பா அந்த தம்பியும் இன்றைக்கி வேலைக்கு, ஐ திங்க் போத் ஆஃப் தெம் வி டுக் ஓவர் ஃப்ரம் த ட்ரஸ்ட். அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கிறது அது எங்களுக்கு தெரில, அது கடவுளாக பார்த்து கொடுப்பாங்க. பட் அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து நாங்கள் வந்தாச்சு. திவ்யா திவ்யா. ஸோ இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்த அந்த ஆர்டிக்கல் பார்த்த உடனே அவர் இம்மீடியட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து இன்னைக்கு அழகாக 2 பேரும் அவர் என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் அந்த படிப்பை அவங்கள சின்சியராக எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒரு கைத்தல் கொடுத்துடலாம். தேங்க்யூ திவ்யா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அண்ணா எப்படி என்ன சொல்ல போகிறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய சொல்லணும்னு வந்தேன், எதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அண்ணா. நோ தேங்க்யூ. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் யாருக்கும் தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் அவங்களா வந்து யாருமே முன்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. என்னை பொறுத்தவரையும் எப்பயுமே ஒரு ட்ரஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம தான் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம போய் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் தேவி ஃபவுண்டேஷன் பொறுத்தவரையும் நாங்களாக போகல, எங்களை தேடி எங்கள் படிப்புக்கோசம் வந்து ஹெல்ப் பண்ணது தேவி ஃபவுண்டேஷன்லேருந்து அண்ணா, விஷால் அண்ணா மூலியமாக வந்தது தான். உண்மையாகவே அது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அப்பா இறந்து ஒரு 5 years பேக், இப்போ என் பர்த்டே அன்னைக்கு எனக்கு ஸ்ட்ரைட்டாக எங்கள் வீட்டுக்கே அண்ணாவே ஃபோன் பண்ணி எனக்கு பர்த்டே விஷ் சொன்னார். அதுவும் காலையிலேயே ஃபஸ்ட்டு விஷயம் அண்ணா தான். அதுவே பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு, ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ரொம்ப இதுவாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், நான் பொய்க்காக சொல்ல. எனக்கு இன்றைக்கி காலையில் தான் பிஃபோர் ஐ கேம் ஆன் டு த ஸ்டேஜ் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் விஷால் அப்படின்ற ஒரு நோட்டே எனக்கு வந்தது. ஸோ எனக்கும் இது தெரியாது. இட்ஸ் நாட் கேமராஸ் இயர், உண்மையாகவே சொல்கிறேன். ஸோ எங்கள் டீமுக்கும் வந்து இது தெரியவே தெரியாது. இப்படி ஒரு விஷயம் இன்னொருத்தர் யாரோ சொல்லி வேகா வி ஹேட் டு டூ த ரிசர்ச். ஸோ இது வந்து ஹெல்ப்புன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே பண்ணுறாங்க, பட் நீங்கள் அது ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல விஷால். ஹவு டு யூ டூ திஸ்? இது எப்படி? இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருந்தால் ஈஸியாக வந்து இது செயல்படுத்த முடியும். உள்ளுக்குள்ளே நான் பல முறை சொல்லியிருக்கேன், நானும் வறுமை பார்த்துருக்கேன், நானும் எல்லா வகையிலையும் கஷ்டப்பட்டு தான் எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்த்துருக்காங்க. பட் நீங்கள் புட் யுவர் செல்ஃப் இந்த அதர் பர்சன்ஸ் ஷூஸ். இப்போது தங்கச்சி மாதிரி வந்து பல பேர் வந்து கல்வி உதவி ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் கியர் இல்லாமல் இருப்பாங்க, பட் நம்பர் 1 இருப்பாங்க. அவங்களுக்கு கரெக்டான கோச்சிங்கும் ஸ்போர்ட்ஸ் கியர் கொடுத்தா கண்டிப்பாக நேஷ்னல் லெவலில் ஜெயிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ நாங்கள் அதான் சொல்கிறேனே, அவங்களுக்கு எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ரீச். நான் என்றைக்குமே என் படம் ஓடணும் அன்றைக்கி அப்படின்னு கடவுள்கிட்ட நான் என்றைக்குமே வேண்டிக்கிட்டதே இல்லை. பட் இயல்பாக நடந்ததுன்னா மேற்கொண்டு வர காசில் வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும்ன்ற இது தான். இப்போ இந்த இன்சிடெண்ட்டு நடக்கும்போது பேப்பரில் நல்ல வேளை நான் படித்தேன், இல்லைனா எனக்கு தெரியாமல் போயிருக்கும். அது படித்த உடனே இவங்கக்கிட்ட சொல்லி காண்டாக்ட் பண்ணி இம்மீடியட்டாக வந்து அவங்களுக்கு என்ன ஹெல்ப்போ உதவியோ பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு விவசாயி பாலன்ற ஒரு விவசாயி போட்டு அடித்த வீடியோ வந்து ட்விட்டரில் வந்தது. இது டிராக்டருக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்டலன்னு இம்மீடியட்டாக வந்து ஏன்னா அதுதான் நடக்குது, இப்போவும் நடக்குது, நான் பேச நேரத்தில் கூட நடக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கள் காதுக்கும் அந்த பார்வைக்கும் வரும்போது நாங்கள் வந்து இம்மீடியட்டாக என் வாலண்டியர்ஸ் தான் நான் நன்றி சொல்லணும், எனக்கு கொண்டு வர விண்ணப்பங்கள். ஸோ அதுதான் நான் வந்து இந்த தருணத்தில் வந்து நான் வந்து ஐ கேன் டேக் திஸ் ஸ்டேஜ் அஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் மாநிலத்துலேயோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை உங்கள் வீடு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் தெரு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ஊர்லேயோ யாராவது வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டு காசு இல்லாமல் இருக்கிற பெண் குழந்தைகள் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் தேவி ஃபவுண்டேஷனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து நல்ல ஒரு கோர்ஸில் வந்து உங்களை படிக்க வச்சு. தேங்க்யூ விஷால். ஐ திங்க் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். தேங்க்யூ திவ்யா ஃபார் கம்மிங் ஆல் த வே. இன்னைக்கு வேறு எக்ஸாம் இருக்குது. ஆல் த பெஸ்ட்டையும் நல்லா பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. ஸோ அவங்க அப்பவே கேட்டாங்க, அண்ணாவை வந்து நான் ஒரு ஹக் பண்ணிக்கலாமான்னு. ப்ளீஸ், அது நீங்கள் எங்ககிட்ட கேட்கவே வேணாம் ப்ளீஸ். அதே மாதிரி எங்கள் தேவி ட்ரஸ்ட்லேருந்து படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தேங்க்யூ சொல்லணும்னு வந்திருந்தாங்க, பார்க்கணும். ஸோ ஸ்வீட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹெல்பிங் தாண்டி நான் சொன்ன மாதிரி தான் ஆத்மார்த்தமாக ஒரு விஷயம் நம்ம பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்கும் அப்படின்வாங்க. அது அவங்க படிப்பில் ரொம்ப அழகாக கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. தேங்க்யூ டு போத் ஆஃப் யூ. தேங்க்யூ. இந்த ஒரு நாள் வந்து ஐ திங்க் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா யூஸ்வலாக நிறைய உங்களை ஸ்க்ரீன்லலாம் பார்த்துருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்காகவே வந்திருக்காங்க. ஸோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு திசையிலேருந்தும் வந்திருக்கீங்க. ஆனால் நம்ம எல்லாரும் பயணிக்கிறது ஒரே திசை தான். இனிமேல் நல்ல ஒரு ஃப்யூச்சருக்காக நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. இந்த மேடையெல்லாம் வந்து ஒரு படி தான், இல்லைனா நம்மலாம் சரிசமம் தான். ரொம்ப நன்றி. மார்க் ஆண்டனி திரைப்படம் மூலிமா வந்து மறுபடியும் உங்களை வெள்ளித்திரையில் சந்திக்க போகிறேன். ஆனால் அதை தாண்டி உங்களை முடிஞ்ச அளவுக்கு நிஜ வாழ்க்கையில் விஷயால உங்களை சந்திக்கணும்னு நான் எப்போவுமே வேண்டிக்கிறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். டிஜிட்டலில் முதல் முறையாக கோல்டன் லெக்ஸ் ஆஃப் இந்தியா உங்கள் பிஹைண்ட் ரூட்ஸில். Poquito, don't be potato. Summa come dance with me and go. டான்ஸ்னா உங்களுக்கு உயிரா? அப்போ உங்களுக்கான சரியான மேடை இதுதான். இந்தியாஸ் பிக்கஸ்ட் டேலண்ட் ஹண்ட் இஸ் ஹியர். நம்பிக்கை கொண்ட நெஞ்சங்களை நட்சத்திரமாக்கும் மேடை, the greatest of all time. நம்ம லெஜெண்டரி பிரபுதேவா அவர்கள் தலைமையில நடக்க போகுது. இந்த போட்டியில நீங்க கலந்துக்கணும்னா உடனே www.bigainnoots.com/BGLA விசிட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கூடவே இந்த காம்படிஷன்ல கலந்துக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேட்டுக்கங்க. உங்க வயசு 16க்கு மேல இருக்கணும். உங்கள் அணியில் 8 நபர்கள் வரை இருக்கலாம். 2 டிஃபரண்ட் ஸ்டைல்ல பெர்ஃபார்ம் பண்ணி வீடியோவை யூடியூப்ல அன்லிஸ்டட் லிங்கா அப்லோட் பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுட்டு சப்மிட் பண்ணி 500 ரூபாய் பே பண்ணுங்க. உலகத்துல இருக்கிற யார் வேணும்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். சோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இது உங்களுக்கான மேடை. ரெஜிஸ்ட்ரேஷனோட கடைசி நாள் அக்டோபர் 4, 2023. இதுல பயணிக்க நீங்க உடனே பிஹைண்ட் ரூட்ஸ் அபிஷியல் வெப்சைட்டான www.bigainnoots.com/BGLA விசிட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வின்னர் பிரைஸ் 5 லட்சமும் ரன்னர் பிரைஸ் 2 லட்சமும் காத்துக்கிட்டு இருக்கு. பிஹைண்ட் ரூட்ஸ் கோல்டன் லெக்ஸ் ஆஃப் இந்தியா அவார்டு லெஜெண்டரி பிரபுதேவா அவர்களின் கையால வாங்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. உங்க நடன திறமைய காட்ட தயாரா? Come meet Scuba Ganesha at VGP Marine Kingdom from 15th September till 18th September. 5 appearances daily.
மினி ஸ்டுடியோ வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் விஷால் மற்றும் எஸ்.ஜே. சூர்யா நடிக்கும் மார்க் ஆண்டனி வெற்றி நடை போடுகிறது.